சொல்கிறேன், லாக்அப் டெத்தில் தமிழ்நாடு நம்பர் 1, அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் நேஷனல் ஆவரேஜ் 4.8, தமிழகம் 5.2. எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, ஜிஎஸ்டிபியில் நாங்கள் தான் நம்பர் 1. ஆனால் அந்த ஜிஎஸ்டிபியை கணக்கு காமிச்சு கடன் வாங்கி கடன்லையும் நம்பர் 1, வட்டிலையும் நம்பர் 1. இந்திய அரசாங்கம் அதிகமாக செலவு பண்ணுறது 20%. ஒரு 100 ரூபா வந்ததுன்னா 20 காசு வட்டி கட்டுறாங்க. தமிழக அரசு அதை விட மேலே 21 காசு வட்டி கட்டுறாங்க. அது எப்படிங்க ஜிஎஸ்டிபியில் நம்பர் 1 மாநிலம் கடனில் நம்பர் 1 இருக்கு? வாங்குற கடன்ல 40% தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மீதி இருக்கிற 60% வட்டி கட்டுது. இன்னைக்கு ஒரு திட்டம் அறிவிச்சாங்கல்ல, புது பென்ஷன் ஸ்கீம்னு. அந்த புது பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கேம். முன்னாடி இருந்த பென்ஷன் ஸ்கீம் மாதிரி நம்ம அரசு ஊழியர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், அரசாங்கம் கொஞ்சம் பண்ணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும். எதுக்குடா இதை பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தா கடன் வெளியில் வாங்குற நிலைமையில் இல்லை. அப்போ அரசாங்க ஊழியர்களுடைய வருமானத்தை தேத்தி அதை வச்சு இந்த அரசாங்கத்தை ரன் பண்ணலாமான்ற நிலைமையில வந்து நிற்காட்டு.